நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய ஒரு கடம வந்து பார்த்தீங்கன்னா பட்டுருக்காங்க. அதாவது 1 முறை, 2 முறை கிடையாது. எத்தனையோ முறை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்துட்டு இப்போ வந்து கடமைப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, தங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதிரேசன் அவங்க பொண்ணு வந்துட்டு நம்ம வெண்பாவ வந்து விஜய் கிட்டருந்து பிரிக்கணும்னு நினைக்கும்போது, அப்ப வந்து கொண்டு வந்து சேர்த்தது. இப்படி நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவ வந்து விஜய் கிட்டருந்து பிரிக்கவே முடியாத மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்ட போட்டு வச்சது நம்ம மல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கடமைப்பட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ அவர் அதாவது நம்ம மல்லி பண்ணக்கூடிய தியாகத்துல, இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டிப்பா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு எதனா ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அவர் மிகப்பெரிய ஒரு கடமை வந்து பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லிக்கு வந்து மல்லிகிட்ட ரொம்ப நன்றி மல்லி. இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்பட வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம "உனக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் மல்லி. நீ எத்தனையோ முறை வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட காப்பாத்தி குடுத்துருக்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. அரவிந்தும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே புரிஞ்சுக்கிறாங்க. இங்கிருந்து அரவிந்த் இருந்துட்டு வெண்பாவ கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுர்றோம். நானும் மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி குடுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு நம்ம விஜய் கிளம்பி போயிடுறாரு. ஆனா, நம்ம மல்லி அங்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, அங்க போனதுக்கு அப்புறமா ஒரு சில கசப்பான சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி, வெண்பா எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த நிஷா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பயங்கரமா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது மாமா. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம மல்லி மாஸ் என்ட்ரி குடுத்து ஆ என்ன நடக்குது? நிஷா நீ என்ன பண்றீங்க? நீ எதுக்காக இங்க வந்த? அப்படின்ற மாரி நம்ம மல்லி கேட்குறாங்க. அந்த டைம்ல அந்த நிஷா இருந்துட்டு, இத கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நீ இந்த வீட்ல ஒரு ஆளும் கிடையாது. விஜய் மாமாவுக்கு நீ பொண்டாட்டியும் கிடையாது. வெண்பாவுக்கு உண்மையான அம்மாவும் கிடையாது. அதனால நீ வந்து இப்ப வாய பொத்திட்டு அமைதியா போலாம். அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில நம்ம மல்லி இருந்துட்டு, நான் உன்கிட்ட பேசல. நான் விஜய் கிட்டயே கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, விஜய் என்ன நடக்குது விஜய்? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நிஷா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்காங்க. எதுக்காக அவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, நடந்தது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாங்க. ஒண்ணு நிஷாவ கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்ல அப்படின்னா வெண்பாவ நான் விட்டு தரணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மல்லி. அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான் நம்ம மல்லி இருந்துட்டு, இப்போ பாயிண்ட்ட புடிச்சு பேசுறது மட்டும் இல்லாம, வெண்பாவ இனிமே விஜய் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுறாங்க. அதாவது நான் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லல. வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட தான் இருக்கணும். வெண்பாவுக்காக நான் எப்பவுமே இருப்பேன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான அம்மானோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் மென்ஷன் பண்ணவே கிடையாது. வெண்பாவுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுத்துறாங்க. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ மல்லிக்கு வந்து நன்றி சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணி கதறிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தப்பா நெனச்சுட்டோமே! அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.